இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் இருந்ததால கிச்சனுக்கு லீவ் விட்டு நானும் பக்காவா ரெடி ஆயிட்டேன். என்னை ஒரு வீடியோ அழகா எடுத்து குடுங்க அப்டின்னா, சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வரும்னு சொல்லி ஒரு வீடியோ மொக்கையா எடுத்து குடுத்திருந்தாரு. அத கடைசியா எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரி நானே வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ தான் எடுத்து தரல, வாங்க வீடியோக்காவது நில்லுங்க அப்டின்னா, நான்லாம் வீடியோக்கெல்லாம் வரல. இந்த வீடியோவ மட்டும் நீ YouTubeல போட்றவே கூடாது. என்னோட போர்ஷன மட்டும் நீ காமிச்சிராத அப்டின்னு சொன்னாரு. நான் வீடியோ வந்து போட்டேன். பின்விளைவுகள் என்ன இருக்கும் அப்டிங்கிறது பின்னாடி தான் தெரியும். இந்த சாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அவங்க எடுத்து குடுத்தது. நம்மால எடுத்து குடுத்தது தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி என் பொண்ணுக்கு ரீயூனியனுக்காக சாரி எடுக்க போயிருந்தோம். இந்த சாரி அவருக்கு ரொம்ப புடிச்சதுன்னு சொல்லிட்டு, என் பொண்ண வந்து எடுத்துக்க சொன்னாரு. என் பொண்ணு வந்து இது எடுத்துக்கவே மாட்டேன்னா, கடைசியா அவருக்கு புடிச்சிருந்ததால, சரி நீயாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு குடுத்துட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு எடுத்து குடுத்துருக்கிறதே. இதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட டேஸ்ட் தான். அவர் இதுல எதுலயுமே தலையிட மாட்டாரு. என்னமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட வரமாட்டாங்க மேக்ஸிமம். நம்ம தான் தனியா போய் எடுக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கடைசியா ஆட் பண்ணியிருக்கிற வீடியோ தான் அவரு எனக்கு எடுத்து குடுத்த வீடியோ. இது வந்து பாருங்க டல்லா இருக்கு பாருங்க. இன்னும் அவருக்கு ட்ரைனிங் பத்தல. கொஞ்சம் ட்ரைனிங் குடு. இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் இருந்ததால கிச்சனுக்கு லீவ் விட்டு நானும் பக்காவா ரெடி ஆயிட்டேன். என்னை ஒரு வீடியோ அழகா எடுத்து குடுங்க அப்டின்னா, சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வரும்னு சொல்லி ஒரு வீடியோ மொக்கையா எடுத்து குடுத்திருந்தாரு. அத கடைசியா எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரி நானே வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ தான் எடுத்து தரல, வாங்க வீடியோக்காவது நில்லுங்க அப்டின்னா, நான்லாம் வீடியோக்கெல்லாம் வரல. இந்த வீடியோவ மட்டும் நீ YouTubeல போட்றவே கூடாது. என்னோட போர்ஷன மட்டும் நீ காமிச்சிராத அப்டின்னு சொன்னாரு. நான் வீடியோ வந்து போட்டேன். பின்விளைவுகள் என்ன இருக்கும் அப்டிங்கிறது பின்னாடி தான் தெரியும். இந்த சாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அவங்க எடுத்து குடுத்தது. நம்மால எடுத்து குடுத்தது தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி என் பொண்ணுக்கு ரீயூனியனுக்காக சாரி எடுக்க போயிருந்தோம். இந்த சாரி அவருக்கு ரொம்ப புடிச்சதுன்னு சொல்லிட்டு, என் பொண்ண வந்து எடுத்துக்க சொன்னாரு. என் பொண்ணு வந்து இது எடுத்துக்கவே மாட்டேன்னா, கடைசியா அவருக்கு புடிச்சிருந்ததால, சரி நீயாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு குடுத்துட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு எடுத்து குடுத்துருக்கிறதே. இதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட டேஸ்ட் தான். அவர் இதுல எதுலயுமே தலையிட மாட்டாரு. என்னமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட வரமாட்டாங்க மேக்ஸிமம். நம்ம தான் தனியா போய் எடுக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கடைசியா ஆட் பண்ணியிருக்கிற வீடியோ தான் அவரு எனக்கு எடுத்து குடுத்த வீடியோ. இது வந்து பாருங்க டல்லா இருக்கு பாருங்க. இன்னும் அவருக்கு ட்ரைனிங் பத்தல. கொஞ்சம் ட்ரைனிங்